பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த பயோ மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விளையாட்டுக்கு என்ன சம்மந்தம், என்ன எதிர்காலம் இருக்கின்றது, எப்படி செயல்பட்டு இருக்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம் நாட்டின் முன்னாள் வீரர்கள் இவர்கள். 3 தங்கம் வென்றவர்கள். தெக்குவாண்டோ போட்டியில இவங்க எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு தான் பார்த்தேன். கேட்டதுமே கொஞ்சம் தள்ளிதான் உட்காந்துருக்காரு. அவர் தள்ளி உட்காந்துருக்காரு. 3 முறை தங்கப்பதக்கம் என்ற முன்னாள் தைக்கொண்ட வீரர் சிவா பொண்டையா வீரப்பன். இவர் வந்துட்டு நம்மளுடைய தேசிய விளையாட்டு மன்றத்தை சேர்ந்த அதிகாரி. அதோடு மட்டும் இல்லாமல் யுவராஜ் ராமசாமியும் வந்திருக்காங்க. இவரும் வந்து தேசிய விளையாட்டு மன்றத்தை சேர்ந்த அதிகாரி தான். இவங்க இருவரும் பல முக்கியமான தகவல்கள் நம்மிடம் வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நேரம் கடத்தாமல் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக. அதாவது விளையாட்டு வீரர்கள் சொல்லும்போது எப்பவுமே ஆரோக்கியமா, சிறப்பா, உற்சாகமா தான் இருப்பீங்க. பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா. 3 தங்கம் வென்றிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளுடைய நாட்டை பிரதிநிதித்து நீங்களும் வந்துட்டு தெக்குவாண்டோக்கு போயிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும்போது தான் அடுத்த வரவுகளை பார்த்துட்டு இன்னும் நிறைய ஆர்வத்தோடு இந்த விளையாட்டு துறையில் வந்து சரிங்க. இன்னைக்கு வந்து நேற்று இருந்து நம்ம இந்த நேர்காணல் செஞ்சுட்டு இருக்கோம். இன்று வந்து குறிப்பாக இந்த விளையாட்டு துறையில் அறிவியல் அம்சம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பேசுவோம். இந்த அறிவியல் அம்சத்தை பற்றி பேசுவோம். இப்போ நேற்று வந்து நம்ம வந்து என்னென்ன ஏஜென்சி வந்து கமிஷன் விளையாட்டு அம்சங்களில் இருக்கிற பொதுவான அறிமுகம். இன்றைக்கு வந்து ஐஎஸ்என்ல வந்து இந்த அறிவியலில் வந்து என்ன இருக்குன்னா 8 துறைங்க இருக்கு. ஓகே, பயோமெக்கானிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங், ஓகே, அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், ஓகே, அப்புறம் மெடிக்கல் சைட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, ஓகே, சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ இது ஃபிசியோதெரப்பி. ஸோ 8 துறைங்க இருக்குது, 8 டிவிஷன் இருக்குது. இந்த 8 டிவிஷனில் வந்து எல்லாருமே ஸ்பெஷலிஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு விளையாட்டு, ஒரு ஆக்டிவிட்டிக்கோ இல்லை ஒரு காம்படிஷனுக்கோ எல்லாருமே இன்வால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா வழக்கமா இந்த துறைன்னு சொல்லும் பொழுது இந்த விளையாட்டு துறை நமக்கு எல்லாம் ரொம்ப அறிமுகமானது இந்த பிசியோதெரப்பி தான். உடனே கேட்டால் நான் பிசியோ படிக்க போறேன்னு வாங்க. இன்னைக்கு இப்போ இந்த பயோமெக்கானிக்லாம் சொல்லும்போது கொஞ்சம் சில பேர் இப்பதான் கேள்விப்பட்டிருக்கலாம். இது தெரிஞ்சு அது முழுமையா அது என்ன செயல்பட்டு இருக்குன்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம். ஆக அந்த வகையில் இப்ப நீங்க சொன்ன 8 நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பொதுவாக இருக்கக்கூடிய மற்ற துறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பயோமெக்கானிக்ஸ்னா என்ன சார்? பயோமெக்கானிக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு இட்ஸ் a clinical study, human movement. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் வந்து 3 பிரிவாக இருக்குது. கிளினிக்கல் பயோமெக்கானிக்ஸ், ஃபங்க்ஷனல் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பயோமெக்கானிக்ஸ். நான் கிளினிக்கல் பயோமெக்கானிக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நான் கிளினிக்கல் பயோமெக்கானிக்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் இன்ஜுரிஸ் அண்ட் பிஃபோர் இன்ஜுரிஸ், அடிப்படாது முன்னுக்கு அடிப்படாது முன்னுக்கு ஏன் செய்யறீங்கன்னா டு ப்ரிவென்ட் இன்ஜுரிஸ். அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் செய்கிறீங்க. ஒரு மூவ்மெண்ட் செய்யும்போது அதை சேஃபாக எப்படி செய்யறது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு எத்தும்போது நான் வந்து காம்பேட் ஸ்போர்ட், இன்சார்ஜ் ஃபார் காம்பேட் ஸ்போர்ட்ஸ். எத்தும்போது வந்துட்டு எப்படி வந்துட்டு பர்ஃபெக்டான எப்படி கிடைக்கும், ஸ்பீட், ஃபோர்ஸ், பவர், இது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலோட ஃபிசியாலஜி, அவரோட பாடி போஸ்டர், என்ன பாடி போஸ்டர்னு ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு அவங்களுக்கு ஏத்தாப்புல உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுப்போம் செய்யறதுக்கு. அது ஒன்று கிளினிக்கல். செகண்ட் வந்துட்டு ஃபங்க்ஷனல் பயோமெக்கானிக்ஸ் வந்துட்டு நார்மலானது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களோட ஸ்பைனலில் உங்களோட எப்படி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் உங்களோட பொசிஷன் எப்படி இருக்கு, இதனால லாங் டேர்மில் என்ன நடக்கும். லாங் டேர்மில் வந்து லோ பேக் இன்ஜுரிஸ், L4 L5 இன்ஜுரிஸ், அது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குங்களா? அது நான் வந்து உங்களை ஸ்கேன் பண்ணுவோம். உட்காரதுக்கு வந்துட்டு ப்ராப்பரான வந்து இது இருக்கு. அப்போ நாங்கள் கேட் அனாலிசிஸ்லாம் செய்வோம். கேட் அனாலிசிஸ் நம்ம 3வது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பயோமெக்கானிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மோர் டு ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட்ஸ். லைக் எப்படி சொன்னோம்னா டெக்னாலஜி பார்ப்போம். எங்ககிட்ட ரேடாகான் வந்து உங்களோட ஸ்பீட், லீச்சோங்க ஸ்மேஷ் வைக்கிறாங்க, அதை மெஜர் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. என்ன ஸ்பீட்ல வர எத்தனை கிலோமீட்டர் பவர் அவரோட ஸ்பீட். செகண்ட் வந்துட்டு கேட் அனாலிசிஸ், உங்களோட மூவ்மெண்ட், நடக்கிற மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, ப்ராப்பராக நடக்கிறீங்களா. செகண்ட். தேர்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இசிஜி, எலக்ட்ரோகார்டியோகிராம்னு ஒன்று இருக்கு. அது வந்துட்டு உங்களோட மசில் ஆக்டிவ்னஸ், எவ்வளோ பெர்சன்டேஜில் மசில் ஆக்டிவாக இருக்கு, மேஜர் மசில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு, மைனர் மசில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு, அந்த இதை காட்டும். ஸோ இதை மாதிரி 3 பிரிவாக இருக்கு பயோமெக்கானிக்ஸ். இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொன்னால் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டால் மேஜராக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் கோர்சஸ் வந்து மலேசியாவில் இல்லை.
நேச்சர் வந்து இப்போ ஏன்னா ஸ்டில் நியூ பயோமெக்கானிக்ஸ் வந்து நியூ. ஸோ ஐ எம் ஒன் ஆஃப் த பைனியர்னு சொல்லலாம் பயோமெக்கானிக்ஸில். மலேசியனில் வந்துட்டு நான் ஒன் ஆஃப் த பைனியர்ல. நான் என்னோட பேக்ரவுண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்துட்டு மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் நாலேஜ் இருக்கிறதுனால ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் டெக்வாண்டோ கோச். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் மஜ்லிஸ் சுக்கானுக்காரிலேருந்து நான் படித்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் லெவல் 3 வச்சிருக்கேன். ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் பயோமெக்கானிக்ஸ் ஆகினேன் நான். ஸோ படிக்கிறவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க, இல்லை வந்து பயோமெடிக்கல் படிக்கிறவங்க, மெக்காட்ரானிக் படிக்கிறவங்க, இதில் யாராக இருந்தாலும் வந்துட்டு இது வந்து கலந்துக்கலாம். ஆர்வம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த திறன் வந்து இந்த பயோமெக்கானிக்ஸ்ல வந்து அவங்க பயன்படுத்தி எஸ் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அத்லீட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு தெரியும் அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. அந்த ஆர்வமாக இருக்கும்பொழுது அதே இடத்துல அந்த கல்வியும் நம்மளுக்கு கை கொடுக்குது அந்த நேரத்தில். பயோமெக்கானிக்ஸ் வந்து முக்கால்வாசி வந்து எல்லாம் இன்ஜினியரிங் how to use engineering with the human movement. பயோமெக்கானிக்னா மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி. சரி, அடுத்து விளையாட்டுத்துறை மன தத்துவ நிபுணரால் விளையாட்டுத்துறை செயல்பாடுகளை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? ஒரு மன நிபுணரால் எப்படி அதை வந்து மாற்றி செயல்படுத்த முடியும்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட்டுத்துறையில் வந்து முக்கியமாக எல்லாருமே ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங், எவ்வளோ பலம் இருக்குது, எவ்வளோ நேரம் செய்யலாம், எவ்வளோ வேகமாக ஓடலாம், எவ்வளோ பலம் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டெமினா தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கடைசியில் நம்ம வந்து இப்போ ஒரு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் போகிறாங்க, இல்லை செமிஃபைனல்ஸுக்கு இருக்காங்கல்ல, அந்த லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த ஃபிட்னஸ்ஸு, அந்த டெக்னிக் எல்லாமே ஏறக்குறைய சேம் தான். ஓகே, இது வந்து ஒரு நார்மல் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து மேலே வந்து எவ்ரிபடி இஸ் த சேம். ஓகே, யார் வந்து அந்த சிந்தனையை வந்து ஒருநிலைப்படுத்தி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிறாங்களோ, டெக்னிக்னு இல்லை, அவங்களோட அவேர்னஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க தான் அந்த டோர்னமெண்ட் வந்து ஜெயிப்பாங்க. இப்போ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் ரஃபேல் நடால் வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன். ஓகே, அவர் வந்து ரோஜர் ஃபெடரர் ஜெயிச்சுட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அவர் ஃபைனலுக்கு வந்தோடனே வாவரிங்கா ஸ்டென்லிஸ் வாவரிங்கா வந்து ரஃபேல் நடால 1 செட் கூட ஜெயிச்சதில்லை. இதுக்கு முன்னாடி கேம் மட்டும் 1 செட் கூட ஜெயிச்சதில்லை. ஆனால் ஆஸ்திரேலியா ஓப்பனில் வந்து ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அவரோட மைண்ட் செட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த நேரத்தில். ரஃபேல் நடால் வந்து இன்ஜுரியிலேருந்து ரிகவர் பண்ணி வந்திருக்காரு, அடிப்பட்டிலேருந்து ரிகவர் பண்ணி வந்திருக்காரு. அப்போ அவர் வந்து அவரோட ஃபோக்கஸ் வந்து ஹவு டு ப்ரிவென்ட் இன்ஜுரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து வெரி குட். ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. பட் வாவரிங்கா வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஆஃப் வினிங் தி கேம். ஓகே, ஒன்ஸ் ஹி பீட் வாட்ஸ் ஹிஸ் நேம் ஜோகோவிச், நோவாக் ஜோகோவிச், அவர் வந்து அவர் ஜெயிச்சோன்னே அவரோட தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங். விளையாட்டு துறையில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த தொழில்நுட்பம் எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ அதே நேரத்தில் விளையாட்டாளர்களுடைய அந்த மனநிலை தான் ரொம்ப வந்து முக்கியம். அந்த மன தத்துவத்தில் வந்து என்ன நம்ம வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா வந்து மென்டல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கோல் செட்டிங். அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கணும். முக்கியமாக வந்து கோல் செட்டிங் செய்யணும். கோல் செட்டிங்லேருந்து எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அட்டென்ஷனல் ஃபோக்கஸிங். அட்டென்ஷன் ஃபோக்கஸ்லேருந்து அப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி டு பாசிட்டிவ் எனர்ஜி. தோத்துருவோமா ஒரு பயம் இருக்கும்ல, சரி சார், அந்த பயத்தை வந்து எப்படி திருப்பி வைக்கிறது. கண்டிப்பாக நிறைய தகவல் இந்த நேரத்தில் கொடுத்தீங்க. அதாவது ஒரு விளையாட்டு வீரராக வர்றது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனை வந்து ஒரே நோக்கத்தில் இருந்தால் தான் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சல. இதனுடைய தொடர்ச்சியில் அடுத்த மற்றும் ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம். திரு செல்வமுத்து அவர்கள் நம்மளோட வந்து இணைய போகிறாங்க. அது உங்களுக்கு முதல் விடைபெற்றது. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷத்துக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி சார். சரி, அடுத்து ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பார்த்துருக்கோம்.